எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்துஜெய். பிக்சலிசமோ இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது iPhone 15 Pro. இந்த வீடியோவில் இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணலாம். என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாண்டா வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பில் குவாலிட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோனில் வந்து யூனிக்கான புது விஷயமே வந்து இந்த பில் குவாலிட்டி தான். ஏன்னா வந்து நம்ம பல வருஷமாக ஐஃபோன்ஸில் வந்து கிளாஸ் இதே மாதிரி ஒரு ஃப்ராஸ்டட் கிளாஸ் பேக் ஒரு மெட்டல் ஃப்ரேமுங்கிறது வந்து ப்ரோஸில் பார்த்துட்ருக்கோம். இந்த வருஷம் என்ன யூனிக்னா ஆப்பிள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிட்டு இருந்த இந்த ரெயில்ஸை ஸ்விட்ச் பண்ணிட்டு இப்போ இதில் டைட்டானியம் யூஸ் பண்ணுறாங்க. எஸ், டைட்டானியம் மதிப்படுது. டைட்டானியம்ங்கிறது ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஒரு மெட்டல்னு சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா டைட்டானியம்ங்கிறது வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல், பட் ரொம்ப லைட்டான வெயிட்டில் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து சயின்ஸ் புக்ஸ்லலாம் படிச்சிருப்போம். ஸோ அதை வந்து லிட்ரலாக ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். டெக்னிக்கலி இது வந்து டைட்டானியம்னால வெயிட் கம்மியாயிடுச்சுங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கான காரணத்தையும் சொல்லிடுறேன். உள்ள இருக்கிற பாடிக்குள்ள, அதாவது இந்த ரெயில்ஸ் வந்து டைட்டானியம், உள்ள பாடிக்குள்ள இருக்கிற அந்த ஒரு இது இருக்குள்ள ஃப்ரேம், அந்த ஃப்ரேம் வந்து அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதை பெருசாக நோட்டீஸ் பண்ண மாட்டோம், பட் அந்த வெயிட் கம்மியானதை நல்லாவே நோட்டீஸ் பண்ண முடியுது. இப்போ வந்து ஒரு 20 கிராம்ஸ் கிட்ட வெயிட் கம்மியாக இருக்குது. நம்ம முன்னாடி பார்த்த ப்ரோஸ்ல தான் வந்து ஒரு 200+ கிராம்ஸ் இருக்கும். இப்போ வந்து 187 தான் இருக்குது. ஸோ வந்து நல்லாவே வெயிட் கம்மியாக தெரியுது. ஸோ வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபோன் நல்ல மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி 200 கிராம்ஸ்க்கு கம்மியாக இருக்கிற வெயிட்டில் கொண்டு வந்ததுனால நல்லாவே இருக்குது ஹோல்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவேன். ப்ளஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லும்போது தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அவங்க இந்த எட்ஜஸை வந்து கொஞ்சம் ஸ்மூத் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அந்த கையில் அந்த ஷார்ப் ஃபீல் கிடைக்கல, பட் இன்னும் பாக்ஸியான ஒரு ஃபீல் கிடைக்குது. இது வந்து ஆப்பிள் வந்து அவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க, பட் டெக்னிக்கலி இது வந்து ஆண்ட்ராய்டில் முன்னாடியே வந்துருச்சு. ஆப்பிள் வந்து அந்த ஹோல் ஃப்ளாட் டிசைன் கொண்டு வந்துட்டு இருக்கும்போது ஆண்ட்ராய்ட்ஸ் வந்து அந்த டிசைனை நாங்கள் காப்பி அடிக்கிறோம்னு சொல்லிட்டு இதே மாதிரி லைட்டாக கர்வ்டு எட்ஜஸ், இது கான்டர் எட்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி இதில் தான் அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ இது ஆண்ட்ராய்ட்லேருந்து வந்ததா இல்லை ஐஃபோனோட எவல்யூஷனா என்னங்கிறது சொல்ல முடியாது, பட் ஓவராலாக சொல்கிறேன் டிசைன் வந்து நல்லா இருக்கு. அண்ட் இந்த கலரை பற்றி பேசியே ஆகணும். இந்த கலர் பேர் ப்ளூ டைட்டானியம். சத்தியமாக சொல்கிறேன், இப்போது இந்த லைட்டிங்கில் இந்த கலர் வந்து பார்க்க அப்படி இருக்குது, பட் மோஸ்ட் ஆஃப் தி லைட்டிங்கில் இது வந்து ஒரு டார்க் கிரே மாதிரி, ஒரு கிரேல வந்து ஒரு ப்ளூ டிண்ட் கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ப்ளூ டிண்ட்டே பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. ஸோ வந்து இது பியூர்லி லைட் ஸ்பெசிஃபிக். இப்போ இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இது ஒரு
ஒரு ஸ்பேஸ் கிரே ஐஃபோன் மாதிரி தெரியுது. இப்போ பார்க்கும்போது அப்படியே அந்த ப்ளூ வந்து ரொம்ப அழகாக தெரியுது. ஸோ இது வந்து ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ வந்து இந்த வருஷம் கலர்ஸும் வந்து அந்த நேச்சுரல் டைட்டானியம், இல்லைன்னா இது, இல்லைன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டாண்டர்ட் கலர்ஸ். ஸோ வந்து நீங்கள் இந்த ஒரு ப்ரோ பார்க்குறீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது ஒரு iPlanet ஒரு ஆப்பிள் ஷோரூம், ஏதாவது ஒரு ஷோரூமில் போய் இந்த ஃபோனை பர்சனலாக பார்த்து அந்த கலர் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த கலர் சூஸ் பண்ணுங்கன்னு தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். டிஸ்பிளேக்கு வரலாம். இந்த ஃபோனில் நம்ம லாஸ்ட் இயரே பார்த்தோமே அதே டைனாமிக் ஐலாண்ட் அதே விஷயங்கள்லாம் இருந்தது. பட் இந்த டிஸ்பிளேல வந்து இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் நான் என்னெல்லாம் என்ஜாய் பண்ணேங்கிறத சொல்கிறேன். இது வந்து ஒரு 6.1 இன்ச் டிஸ்பிளே. லைட்டாக அந்த எட்ஜஸில் வந்து ஒரு சின்ன கர்வ் இருக்குது. அந்த 2.5D கிளாஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த அந்த எக்ஸாக்டாக அதே தான். லைக் வந்து நம்ம வந்து 12 ப்ரோ, 13 ப்ரோ, 14 ப்ரோ, இதில் இந்த ஜென்ரேஷனில் அதாவது 12, 13, 14 ஜென்ரேஷன்ஸ்லாம் டோட்டலாக ஃப்ளாட்டான 2D ஸ்க்ரீன் பார்த்துருக்கோம். இது வந்து மறுபடியும் அந்த 11 டேஸ்க்கே கொண்டு போச்சு. அதாவது நம்ம ஐஃபோன் 11 சீரிஸ் டேஸ். அதில் வந்து லைட்டாக எட்ஜஸ் வந்து அந்த அந்த கிளாஸ் வந்து லைட்டாக அந்த எட்ஜில் போய் கர்வ் ஆகும். 2.5D கிளாஸ்ன்பாங்க, அந்த கிளாஸ் தான் இங்கே. ஸோ நீங்கள் வந்து அது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் சொல்கிறேன். ஒரு இந்த டிஸ்பிளே பற்றி நான் என்ன என்ஜாய் பண்ணேன்னா, ஒரு நல்ல பிரைட்டான டிஸ்பிளே, ஆட்டோ பிரைட்னஸ் மோட் போட்டு தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில் எங்கே யூஸ் பண்ணாலும் ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. பிரைட்னஸ் இல்லைங்கிற மாதிரி எதுவும் பார்த்ததில்லை. மேக்ஸிமம் பிரைட்னஸ் 2000 nits ஆன் பேப்பர். பட் வந்து 2000 nits தாண்டியே நிறையா ஃபோன்ஸ் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் எனக்கு இந்த ஃபோனோட டிஸ்பிளேல வந்து எந்த இடத்துலையுமே வந்து பிரைட்னஸ் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி குறை சொல்கிற மாதிரியே இல்லை. ஸோ வந்து டிஸ்பிளே ரொம்ப நல்லா இருக்குது. இனிஷியலாக யூஸ் பண்ண வரைக்கும் கலர்ஸ், வியூயிங் ஆங்கிள் பெருசாக எதுவும் குறையில்லை. கலர்ஸ் நல்லா இருக்குது. இது ஒரு சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே, சொல்லவே வேண்டாம். இது ஒரு ஆப்பிளோட ஒரு OLED டிஸ்பிளே, அதாவது சாம்சங் கிட்ட இருந்தால் வந்தது, அது வேற விஷயம். பட் டிஸ்பிளே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கலர்ஸ், வியூயிங் ஆங்கிள்ஸ், ஷார்ப்னஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா வந்து இது ஆல்மோஸ்ட் ஒரு 2K டிஸ்பிளே, 1.5Kங்கிற மாதிரி இப்போலாம் வந்துட்டு இருக்குல்ல, அந்த ரெசல்யூஷனோட கொஞ்சம் அதிகம். ஸோ டிஸ்பிளேல வந்து எந்த பெரிய இஷ்யூஸுமே இல்லை. எனக்கு வந்து டிஸ்பிளே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன். ப்ளஸ் 120 Hz வேறு இருக்குது. ஸோ வந்து இது டக்குன்னு சில இடங்கள்ல அந்த ஸ்மூத்னஸ் வந்து நல்லாவே நோட்டீஸ் பண்ண முடியுது. எஸ்பெஷலி iOSல வந்து அந்த 120 Hz நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி. லைக் எப்படி சொல்கிறதுன்னா, இந்த கேமராவில் வந்து அந்த ஜூம் போயிட்டு ஜூம் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்ல அந்த 120 Hzோட ஸ்மூத்னஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஓவராலாக என்ன சொல்கிறேன்னா, டிஸ்பிளே வந்து நல்லா இருக்குது. இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். ஃபுல் ரிவ்யூவில் டிஸ்பிளேயோட குவாலிட்டி எப்படிங்கிறத இன்னும் சொல்கிறேன். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆஃப் பண்ணிட்டேன், அது பேட்டரி செக்ஷனில் வர்றேன். டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ். இந்த ஃபோனில் வந்து மேஜரான இதுவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான். அதாவது அந்த A17 Pro அப்படின்னு ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்சோல் லெவல் கேம்ஸ்லாம் ஆட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இன்னும் அந்த அளவுக்கு எதுவும் எக்ஸ்டென்சிவாக டெஸ்ட் பண்ணல. டெய்லி டாஸ்க்ஸ் வந்து எந்த இஷ்யூஸுமே இருக்கக்கூடாது எந்த ஐஃபோன்லையுமே. இன்ஃபேக்ட் இப்போ ஒரு 11 எடுத்தால் கூட டெய்லி ஸ்வைப்பிங்க்கும் நார்மல் சோஷியல் மீடியா ப்ரௌசிங்க்கும் எந்த இஷ்யூஸும் இருக்கக்கூடாது. கேம்ஸ் இன்னும் எதுவும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல, பட் இப்போ வரைக்கும் எந்த இஷ்யூஸுமே இல்லை. இது பட் தியரி படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கான்சோல் லெவல் கேமே வந்து விளையாட முடியும் அப்படின்னா ஒரு பெரிய விஷயம்தான். அந்த கேமை நான் ஏற்றி வச்சுருக்கேன். ஃபுல் ரிவ்யூவில் கண்டிப்பாக அந்த கேம் விளையாண்டுட்டு உங்களுக்கு அந்த கிராஃபிக் லெவல்லாம் எப்படி இருக்குது, ஓவராலாக ஃபோன் எப்படி சஸ்டெயின் பண்ணுது, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன் கண்டிப்பாக. இப்போதைக்கு யூஸ் பண்ண வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆப்ஸ் நல்லா குயிக்காக லோட் ஆகுது, ரேம் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லை. ஸோ வந்து பெர்ஃபார்மன்ஸுங்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ப்ளஸ் வந்து இந்த ஃபோனில் ஹாப்டிக்ஸ் நல்லா இருக்குது. சின்ன சின்ன இடங்கள்ல இப்போ வந்து நம்ம எப்படி சொல்கிறது, லைக் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் வர ஹாப்டிக்ஸ், கீபோர்டில் ஹாப்டிக்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஃபேஸ் ஐடி அன்லாக் பண்ணும்போது, ஃபேஸ் ஐடி பற்றி சொல்லணுங்கும்போது எப்படி சொல்கிறது, ஃபேஸ் ஐடி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட்லேருந்து வர்றீங்கன்னா இங்கே வந்த கொஞ்ச நாள்லேயே வந்து அதை மறந்துடுவீங்க அந்த விஷயத்தே. லைக் இப்படி ஓப்பன் பண்ணணும், அப்புறம் அன்லாக் பண்ணி ஸ்வைப் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடுவீங்க. அந்த அந்த ஃப்ளோலேயே நீங்கள் வந்து அடாப்ட் ஆகிடுவீங்க அப்படிங்கிறேன்.
ஸோ வந்து ஓவராலாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பெர்ஃபார்மன்ஸ் இப்போ வரைக்கும் நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணவும் கூடாது. ஃபுல் ரிவ்யூவில் எப்படி இருக்குது ஓவராலாக ஹெவியாக யூஸ் பண்ணால் எப்படி இருக்குது எல்லாத்தையும் கண்டிப்பாக ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். இந்த 3 கேமராக்காக தான் இவ்வளோ ரேட் போட்டு ஒரு ப்ரோ ஐஃபோன் பார்க்கணுன்னு பார்க்குற பர்சன்ஸ்க்காக நான் இப்போ சொல்ல போகிறேன். கேமராஸ்க்கு வரலாம். கேமராஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். பட் வந்து அவங்க வந்து நாங்கள் 7 லென்ஸ் ஈக்குவலண்ட் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ப்ரைமரி ஒரு 48 மெகா பிக்சல், அல்ட்ரா வைட் ஒரு 12, டெலிஃபோட்டோ ஒரு 12, 3x டெலிஃபோட்டோ. இது வந்து ப்ரோ மேக்ஸ் இல்லை, ப்ரோ தான். ப்ரோ மேக்ஸ் போனீங்கன்னா 5x. ஜஸ்ட் இந்த ஃபோனுக்கும் அந்த ஃபோனுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து வெறும் அந்த 5x ஆப்டிக்கல் ஜூம் ரேஞ்ச் மட்டும்தான், வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. கேமரா பார்த்தீங்கன்னா இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ், நான் சில ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன், அந்த ஃபோட்டோஸ் காட்டுறேன். நல்லா இருக்குது கேமராஸ். இப்போ வந்து என்னோட அப்சர்வேஷன் என்னென்னா அல்ட்ரா வைட் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்திருக்கலாங்கிற மாதிரி. பட் வந்து இது ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஐஃபோன்ஸ் 11லேருந்தே வந்து இதே 12 மெகா பிக்சல் தான். ஸோ வந்து அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் வந்து குவாலிட்டி வைஸ் அல்ட்ரா வைட் வந்து அந்த எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன டிஸ்டார்ஷன் தெரிஞ்சாலும் டைனாமிக் ரேஞ்ச் கலர்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த ஜூம் ரேஞ்ச் போகும்போது அந்த கலர் ஷிஃப்ட்டு வந்து நம்ம எதுவுமே பெருசாக பார்க்கவே முடியறதில்ல. ஸோ வந்து ஓவராலாக என்ன சொல்கிறேன்னா கேமரா சாம்பிள்ஸ் பாருங்கள். பட் கேமராஸ் இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது. ஃபுல் ரிவ்யூவில் இன்னும் நிறைய டெஸ்ட் பண்ணுறேன், இன்னும் நிறைய சினாரியோஸ் ஆஃப் இமேஜஸ் காட்டுறேன். அதில் வந்து ஃபுல் ரிவ்யூவில் பாருங்கள். அது வரைக்கும் இப்போது கொஞ்சம் இமேஜஸ் மட்டும் பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் நான் சும்மா எடுத்த சாம்பிள்ஸ். இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன். எக்ஸ்போஷரில் ரொம்ப கரெக்டாக இருக்குது. நைட் டைம் இமேஜஸில் அந்த சின்ன ஆர்ப் உங்களுக்கு தெரியுதில்ல, அது மட்டும்தான். நிறைய இமேஜஸ் நான் வந்து ஃபுல் ரிவ்யூவில் காட்டுறேன். நான் இதில் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் போர்ட்ரேட் மோட் பற்றியும் பேசலை, 24 மெகா பிக்சல் பற்றியும் பேசலை. எல்லாமே ஃபுல் ரிவ்யூவில் பார்க்கலாம். இந்த எல்லா இமேஜஸுமே 24 மெகா பிக்சல் எடுத்தது தான். செல்ஃபி கேமராவும் டீசெண்டாக நல்லாவே இருக்குது. இப்போது இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்கலாம். சார்ஜர் ஆப்வியஸாக பாக்ஸில் வரல. பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு வந்து 3290 mAh, டெக்னிக்கலி 14 ப்ரோவோட கொஞ்சம் அதிகம். 3290 mAhங்கிறது பேப்பர் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. பட் வந்து ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலே எப்போவுமே பேட்டரி எம்ஏஹெச் வந்து சைஸ் கம்மியாக தான் இருக்கும். பட் ரியல் லைஃப் யூசேஜ் சொல்கிறேன். இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் வந்து எனக்கு இந்த ஃபோனில் வந்து பேட்டரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்குது. பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு எக்ஸலண்ட்டுங்கிற மாதிரி லைக் நம்ம 13 ப்ரோலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இது வந்து ஆவரேஜாக இருக்குது. சாலிடாக 1 day தாங்கும். பட் ரொம்ப எதிர்பார்க்க முடியாத மாதிரி இருக்குது. மேபி A17 ப்ரோனால இருக்கலாம். பட் இனிஷியலாக வந்து ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸ் அப்படி இப்படின்னு தான் சொன்னாங்க. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் ஃபேஸ் பண்ணதில்லை. ஸோ பேட்டரி பற்றி சொல்லணுன்னா அவ்வளோதான் சொல்ல முடியுது. மேக்ஸேஃப் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணல. ஒயர்லெஸ் சார்ஜிங் கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. பட் எதுவும் யூஸ் பண்ணல. மெயினான விஷயம் ஃபைனலி யூஎஸ்பிசி ஒரு ஐஃபோனில் நினச்சி பார்க்க முடியுதா? என்னால் அது எனக்கு எப்படின்னா என்னடா இது ஒரு ஐஃபோனில் யூஎஸ்பிசி போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணலை. ஏன்னா வந்து சொல்லணும்னா ஒரு ஆண்ட்ராய்டு யூஸர். பட் நான் வந்து ஆண்ட்ராய்டு கேபிள்ஸ் எதுவும் போட்டு இன்னும் செக் பண்ணல. அது ஃபுல் ரிவ்யூவில் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் ஆப்பிளோட சார்ஜர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த கேபிள் வந்து நம்ம என்னதான் சுற்றி வச்சாலும் மறுபடியும் வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி தான் இருக்குது. அது ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா இந்த கேபிளை ஃபஸ்ட் தொடும்போது ஒருவேளை இது லைட்னிங் கேபிளா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஏன்னா வந்து இதோட திக்னஸ், இந்த ஒயிட் கலர் பார்ட் இருக்குல்ல, இதோட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது அது டைப் சின்ட்டு. ஏன்னா மற்ற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் அது கொஞ்சம் திக்காக இருக்கும், இங்கே தின்னாக இருக்குது. ஓவராலாக நான் அதுதான் சொல்லுவேன். பேட்டரி வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. ஸ்க்ரீன் ஆன் டைம் படி பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours 6 வந்த மாதிரி எனக்கு தெரியல. 5 hours அந்த மாதிரி தான் வருது. ஸோ வந்து பேட்டரி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் இந்த ஃபோனுக்கு iOS 17.3 இப்போ அவைலபிளாக இருக்குது. இப்போ இன்றைக்கி நான் வந்து சாட்டர்டே ரெக்கார்ட் பண்ணுறேன், 27th January சாட்டர்டே. இது வந்து டியூஸ்டே ஒரு வெனஸ்டேவே இந்த அப்டேட் வந்துருச்சு. பட் நான் இன்னும் இந்த அப்டேட் வந்து அப்ளை பண்ணல இந்த டிவைஸ்க்கு.
அப்டேட் பண்ணி பார்க்குறேன். இன்னைக்கு நைட்டு தான் அப்டேட் பண்ண போகிறேன் இந்த மொபைலில். அப்டேட் பண்ணி பார்க்குறேன் ஃபுல் ரிவ்யூவில் எப்படி இருக்குங்கிற மாதிரி. அதுக்குள்ளே இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ சொல்கிறேன். பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் இப்போ வரைக்கும் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை வச்சு சொல்கிறேன். அண்ட் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் இது ஒரு 5G ஃபோன் வேறு. ஸோ வந்து 5G எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 5G இருக்கிற இடத்துல நல்லா சிக்னல் கிடைக்குது, இல்லைன்னா அதே மாதிரி தான் இருக்குது. பெரிய வித்தியாசம் இது இல்லை. ஸோ அவ்வளோ பேட்டரி பற்றி அவ்வளோதான். அண்ட் 5G இருக்கிறதுனால கூட இன்னும் கொஞ்சம் பேட்டரி இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் ஓவராலாக பேட்டரி வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. நம்ம வந்து ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் சின்ன விஷயங்கள், ஒரு 2 விஷயங்கள் சொல்லணும். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நல்லா இருக்குது, சவுண்ட் நல்லாவே கேட்குது. எந்த டிஸ்டார்ஷன் பெருசாக ஹை வால்யூம்ஸில் போகிற அளவுக்கு கூட நான் இன்னும் யூஸ் பண்ணல. பட் வந்து இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் வந்து எந்த ஆடியோனாலும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸில் நல்லாவே கேட்குது. செகண்டு, இந்த ஆக்ஷன் பட்டன் இந்த ஆக்ஷன் பட்டன் இல்லை, எனக்கு எதுக்கு சிரிப்பு வருதுன்னா, இது வந்து ஒரு கஸ்டமைசபிள் பட்டன். இப்போ வந்து சைலண்டில் இருக்குது, இப்போ வந்து ரிங்கில் வந்து. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான என்னென்னா, நீங்கள் வந்து சைலண்டில் போடும்போது ஒரு டைப் ஆஃப் ஹாப்டிக் ஃபீட்பேக் கிடைக்குது, ரிங்கில் போடும்போது ஒரு டைப் ஆஃப் ஹாப்டிக் ஃபீட்பேக் கிடைக்குது. இந்த ஆக்ஷன் பட்டன் நீங்கள் என்ன வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், என்ன மாதிரி வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து ஃப்ளாஷ் லைட் வைக்கலாம், ஒரு சிரி ஷார்ட்கட் வைக்கலாம், அந்த மாதிரி என்ன வேணால் வைக்கலாம். ஒரு கஸ்டம் ஆப் கூட ஓப்பன் பண்ணி வைக்கலாம் சிரி ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி. பட் நான் இன்னும் இந்த இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் இப்போ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்குமே இந்த ரிங் அண்ட் சைலண்ட்டுக்கு தான் வந்து ஸ்விட்ச் பண்ணிருக்கேன். எனக்கு பர்சனலாக இதை விட அந்த மியூட் டாகல் இன்னும் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு தோணுது. லைக் வந்து ஒரு இது லிட்டரலாக ஒரு கஸ்டமைசபிள் பட்டன். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். பட் நான் இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேங்கும் போது அந்த ஸ்விட்ச் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு பட்டனை விட ஒரு ஸ்விட்ச் மூவ் பண்ணுறது வந்து இன்னும் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும்னு தோணுது. ஒரு சின்ன நோட்வர்த்தி மென்ஷன். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ்னு பார்க்கும்போது இது வந்து இந்தியாவில் இது வந்து ஒரு 256 GB வேரியண்ட். இந்தியாவில் வந்து 1,45,000. அதாவது பேஸ் வேரியண்ட் வந்து 1,35,000, இந்தியாவில் 1,45,000. இது பட் இது வந்து ஒரு துபாய் பீஸ். ஸோ வந்து இது வந்து துபாயிலேருந்து வந்த ஒரு யூனிட். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,06,000 ஆப்பிள் ஷோரூமில் 256 GB. ஸோ வந்து நீங்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க துபாய் போகிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்கக்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர்றது பெஸ்ட்டான ஆப்ஷன். 40,000 ரூபா ரேட்டு கம்மி. அந்த ரேட்டுக்கு வர்த்தான்னு கேட்டிங்கன்னா இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் நான் சொல்கிறேன். இன்னும் இது ஒரு ஃபுல் ரிவ்யூ இல்லை. ஒரு ஐஃபோன் வாங்கணுங்கும் போதே இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ்னால் நான் என்ன ஐஃபோன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் இட். பட் என்னோட இது என்னென்னா 40,000 ரூபா ரேட்டு கம்மின்னா அங்கேயே வாங்காமல் இங்கே எதுக்குடா வாங்குறீங்கிற மாதிரி தான் கேள்வி வருது எனக்கு. ஸோ யாராவது அப்ராட் போகிறாங்க, ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, 30 to 40K டிஃப்ரென்ஸ் வருதுன்னா கண்ணை மூடிட்டு அங்கே வாங்கிடுங்க பெஸ்ட்டு. இதை விட யூஎஸில் இன்னும் கம்மியாக இருக்கும். லைக் வந்து இப்போ ஒரு டாலரோட ரேட் 84,000னா 256 GBனா $1,100. 84,000 + 8,400 93,000லேயே முடிஞ்சிடும். இதை விட 13,000 ரூபா கம்மி. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50,000 கிட்ட கம்மியாகுதுங்கும் போது 50 to 53,000 கம்மியாகுதுங்கும் போது எதுக்கு இங்கே வாங்கணும், அங்கே வாங்கிக்கலாங்கிறது தான். பட் ஆப்ஷன் இல்லைன்னா நீங்கள் இங்கே தான் வாங்கணும், அது வேறு விஷயம். பட் ஓவராலாக நான் என்ன சொல்லுவேன்னா, அப்ராடில் வந்து நீங்கள் பேசிக் மாடல் பார்க்கறதுக்கு ப்ரோ வேரியன்ட் பார்க்கலாங்கிறது என்னோட ஒரு பர்சனல் சஜஷன். பட் இந்த இப்போதைக்கு இந்த ஃபோனுக்குன்னு பார்க்கும்போது கீழே விழுந்துடாது. இந்த ஃபோனுக்கு என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் நல்லா இருக்குது. பேட்டரி மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலே பிடிக்கல என்ன டிஸ்லைக், மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.